ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஷாப் ராமச்சந்திரன் சில்க்குங்க. இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பூந்தமல்லியில் தான். இந்த கடையை பற்றி நான் நிறைய சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் மாங்காடு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷ காலமாகவே இங்கே நான் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்ற ட்ரெஸ்ஸஸை விட எனக்கு சாரீஸ் எடுக்கிறதுக்கு இந்த கடையில் ரொம்பவே பிடிக்கும். நிறைய காட்டன் சாரீஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் மாங்காடு நிறைய சாரீஸ் இந்த கடையில் எடுத்திருக்கேன். என்னோடய மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். மெயினாக ரேட் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ஒரு 150 ருபீஸ் எடுத்துகிட்டு போனால் கூட அந்த 150 ருபீஸ்க்கு காட்டன் சாரீ எடுத்துகிட்டு வர முடியும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும், நியாயமாக இருக்கும். உங்களில் யாருக்காவது தேவைப்படுதுன்னா இங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மெயினாக ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆடி மாதம்தான் முடிஞ்சிருச்சு, ஆடி ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழலாம். இருக்குங்க. சில சாரீஸ்க்கும் சரி, அதே மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ்க்கும் சரி, ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஆடி ஆஃபர் போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் பொருளை வாங்கிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, நேத்திக்கு வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். நேத்திக்கு நான் சாரீ எடுத்த வீடியோ போட்டிருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது மகளுக்கு தான் சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நேரம் பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறா. உன்னை எடுக்கிறா, பார்க்குறா, வச்சு பார்க்குறா, மிரரில் போய் பார்க்குறா, மறுபடியும் வச்சிடுறா. என்ன தாண்டி நீ நினச்சிட்ருக்க, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, மணி ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப தான், சரிம்மா எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல, குழப்பமாக இருக்குது, நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பொறுப்பை என்கிட்டயே கொடுத்துட்டா. வேறு வழியும் இல்லை. அவளை பார்க்க விட்டேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாள், பட் எடுக்க மாட்டாள். சரின்னு சொல்லிட்டு நானே கடகடன்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 400, 500 அந்த மாதிரி இருந்தது. இதுவும் செட்டு இல்லைங்க, மேலே இருக்கக்கூடிய டாப் மட்டும். இப்போ நான் டாப்பு பார்த்திங்கன்னா அவள் கண்டிப்பாக 1 எடுக்க மாட்டாள், 1, 2, 3 எடுப்பாள். அப்போது டாப்புக்கே நான் பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிட்ட வைக்கணும். இப்போ டாப்னால் பாட்டத்துக்கு அதே மாதிரி ஒரு 1500 வைக்கணும். அவங்க அப்பா கையில் போய் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருந்தேன். கூப்பிட்டு சொல்லிட்டேன், பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா இல்லை ரஃப் யூஸ்க்கு வேணுமா அப்படின்ட்டு. அவளும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், எனக்கு ரஃப் யூஸ்க்கு தான் வேணும், அப்புறமேட்டு நீங்கள் பர்த்டேக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக பார்த்து இருக்கிறதுலையே கொஞ்சம் சீப்பாக, அதே டைம் கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இவளுங்க என்ன பண்ணுவாளுங்கன்னா, எடுக்கிறப்ப எடுத்துருவாளுங்க, வீட்டுக்கு சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்க. சரி நான் கொஞ்சம் உஷாராகவே போய் நீ ட்ரையல் ரூமில் போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்து கரெக்டாக இருந்ததுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக ப்ளாசோ ஃபேண்ட் ஒரு 2, 3 எடுத்து கொடுத்தேன். அதை எடுத்தோடனே அதுக்கு டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுவும் ஜீன்ஸுக்கு போடுற டாப் மாதிரி எடுத்து கொடுங்கம்மா, நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஜீன்ஸுக்கும் போட்டுப்பேன், இந்த ப்ளாசோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேண்ட்டுக்கும் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருந்தா. சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றா எடுத்து பார்க்குறா. ஒரு வழியாக அங்கே இருக்கக்கூடிய ஷாப் கீப்பரே வந்துட்டார். இருமா, உனக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு சொல்லு, நானே எடுத்து தரேன், அதில் பார்த்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அங்கே இருந்த தம்பி மெனக்கெடுத்து எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாங்க. அப்போ கூட அவளுக்கு செட்டே ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு அந்த தம்பியும் எவ்வளோ எடுத்து காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து காமிச்சாங்க. ஹேங்கரில் இருந்தது அவளுக்கு எதுவுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த தம்பியே அவள் கையில் பேச்சு கொடுத்ததில் அவளுடைய டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து பாக்ஸில் எடுத்து காமிச்சார். இது பார்த்திங்கன்னா கிளாத்தும் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பீஸு. ரேட்டுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துருங்க. 3 டாப்பு பார்த்திங்கன்னா 600க்குள்ளே தான் இருந்தது, 500 சம்திங் தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, பனியன் கிளாத்து ரொம்ப
ரொம்பவே நல்லா இருந்தது. ரேட்டும் 3 டாப் வந்து பார்த்திங்கன்னா 500 சம்திங் தான். அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. எடுத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கிளாத் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு விசாரித்தேன். நல்லாவே இருக்கும், தண்ணியில் போட்டாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 550க்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கலர் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க அக்கா கூட வந்துட்டு அவளுக்கும் அந்த பனியன் கிளாத் ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா எனக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதே பனியன் கிளாத்து. பட் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. சின்னவளுடைய சைஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. 3 டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கடாக இருந்தது. 550 நினைக்கிறேன், 550 560 600க்குள்ளே வந்ததுங்க. ஆனால் நல்லா இருந்தது. ஒரு வழியாக டாப்பு பாட்டம் எல்லாமே சின்னவனுக்கு எடுத்தாச்சு. இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்குற வழியில் இந்த பொம்மையில் வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. உண்மையிலே எனக்கும் பிடிச்சிருந்தது. நல்லா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவில் அந்த அளவுக்கு ஹெவியாக தெரியல, பட் நேரில் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்தா என்னுடைய பெரிய மக, என்னடி வேணுமாடி சொல்லிட்டு கேட்டேன். எடுத்து கொடுத்தா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் இப்போ எடுத்து கொடுக்கல, உன்னுடைய பர்த்டேக்கு நான் கிராண்டாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள், அது வந்து 2500க்குள்ளே தான் இருந்தது. நம்ம டி நகர்லாம் போனால் கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு. பட் வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால தான் அந்த ட்ரெஸ் அந்த ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஷில் போடுறதுக்காக வச்சுருந்த ட்ரெஸ்ஸு, நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ளேருந்து எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வேறு பார்க்க ஆரம்பித்தாலுங்கன்னா லேட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இல்லை நாங்கள் அப்புறமேட்டு வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய மகன் என்ன பண்ணான்னா, ஜீன்ஸுக்கு டாப் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி போய் பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அவளும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி தான் நானும் கூட போய் நின்று இதை எடுத்துக்குமா அதை எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிக்கிறேன். அங்கே இருந்த தம்பியும் நிறைய பீஸ் எடுத்து காமிச்சாங்கங்க. அவளுக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு வழியாக நீ எடுக்கிற மாதிரி தெரியல, உனக்கு நான் அமௌண்ட்டு தனியாகவே கொடுத்துட்றேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஆன்லைனில் பார்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் ஸாரீ எடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஸாரீக்கு மேட்சிங் ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கு வந்து லைனிங் கிளாத் மட்டும் 1 மீட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு வழியாக லைனிங் கிளாத் எடுத்தாச்சு. லைனிங் கிளாத் வந்து 55 ருபீஸுங்க 1 மீட்டர். முதல்லலாம் இந்த ரேட்டுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டே எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தே 55 ரூபா வந்துடுது. லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்கிறதுக்கு ஸாரீக்கு ஈக்குவலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அதனுடைய லைனிங் கிளாத்துக்கும் வந்துடுதுங்க. இதை மட்டும் எத்தனை பேர் இப்படி என்ன மாதிரி கணக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸாரியே எடுத்துடலாம் 300 ரூபாய்க்கு அழகாக, ஆனால் ப்ளவுஸ் தைக்கணுன்னா அதுக்கு லைனிங் கிளாத் எடுக்கணும், தைக்க கொடுக்கணும், ஆரி ஒர்க் பண்ணணும், அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுது ப்ளவுஸ்னுடைய ஸ்டிச்சிங். ஒரு வழியாக லைனிங் கிளாத்தை எடுத்தாச்சு. அடுத்தது ஸாரீ ஃபால்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம கட்டுற ஸாரீ சாதாரண ஸாரியாக இருந்தால் கூடங்க நீட்டாக நல்லா ஃபால்ஸ் வச்சு அழகாக பின் பண்ணி கட்டினோன்னா எந்த ஸாரியாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஸாரீ ஃபால்ஸும் எடுத்துட்டேன். அந்த கேப்பில் என்னுடைய மூத்த மகன் மறுபடியும் கொஞ்சம் டாப் பார்த்தா. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பில்லிங் செக்ஷன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தது. சுடிதார்ஸ் இருந்தது, டாப் இருந்தது. மெயினாக மறுபடியும் கீழே ஸாரீ வச்சுருந்தாங்க. 200 ருபீஸ்க்கெலாம் காட்டன் ஸாரீ வச்சுருந்தாங்க. பியோர் காட்டன் கிடையாது, மிக்ஸ்டு காட்டன். பட் வந்து கட்டலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. 200னால் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் கிளாத் இருக்கும். 200க்கு நம்ம 1000 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாத் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5-6 டைம் கட்டலாம் துவச்சி அந்த மாதிரி தான் இருக்கும். வேணுன்றவங்க போய் பாருங்கள். இந்த இடத்துல தான் 200 ஸாரீஸ்லாம் இருந்தது. கீழே வச்சுருக்காங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்து காமிப்பாங்க. ஒரு வழியாக பர்ச்சேஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என் பெரிய மகளுக்கு ஒன்றுமே எடுக்கலை, நானும் என்னுடைய சின்ன மகளுக்கும் எடுத்துக்கிட்டோம். பில் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு ஒரு வழியாக கடையில் இருந்து கிளம்பி வந்தாச்சு. சாமி கும்பிட்றதுக்காக தாங்க ஸாரீ எடுத்தேனே, மற்றபடி இப்போ ஸாரீ எடுக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஸாரீ எடுத்தாச்சு.
சாரீ ஃபால்ஸ் எடுத்தாச்சு, லைனிங் கிளாத் எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி நாங்கள் சாரீ வைக்கிறப்ப சாரீ மட்டும் தனியாக வச்சு சாமி கும்பிட மாட்டோம். கூடவே துண்டு வேட்டி வச்சு சாமி கும்பிடுவோம். வேட்டி வந்து அவர் கட்ட மாட்டார் அப்படின்றதுக்காக நல்ல காஸ்ட்லியான துண்டு வச்சு சாமி கும்பிட்டுருவோம். அதுக்காக தான் மெயினாக இப்போ வந்த வேலை இனிதே நல்லபடியாக முடிஞ்சுது. ஒரு வழியாக கடையில் இருந்து வெளியில் வந்தாச்சு. குழந்தைங்களோட வந்திருக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது வாங்கி கொடுத்து தான் அழைச்சிட்டு போவேனே. அவங்க அப்பாவுமே சரி நானுமே சரி வெளியில் வந்துட்டுனா குழந்தைங்க நம்ம கூட வராங்கன்னா ஏதோ ஆசையாக வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு தானே அதுங்க நம்ம கூட வருதுங்க. அதனால் ஏதாவது வெளியில் வரப்போ அவங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்துருவேன். என்னுடைய 2வது மக பார்த்திங்கன்னா சிக்கன் பப்ஸ் கேட்டிருந்தா. பெரியவ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க அப்பா மாதிரியே டிட்டோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் கேட்டிருந்தா. நான் வந்து ஒரு ஜூஸ். அவ்வளோதாங்க முடிஞ்சுது. நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. நல்லபடியாக சேஃபாக வீட்டுக்கு என்னுடைய பெரிய மக கூப்பிட்டு வந்துட்டா. அவள் கூட தான் போயிருந்தோம் 2 வீலரில். அழகாக நீட்டாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய்.